woke up late, missed the morning glaze. வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் இருக்கிற பெசன்ட் நகர் பீச்சில். ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஸ்பெண்ட் பண்ணனா இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. வீக்கெண்ட் டைமில் இங்கே வரதா இருந்தால் ஈவினிங் ஒரு 4:30 to 5க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கிங் கிடச்சிரும். இல்லைன்னா இந்த ரோடை ஒரு 2-3 ரவுண்டு சுற்றி வந்து பார்க்கிங் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்படி இங்கே எங்கேயுமே கிடைக்கலனா நீங்கள் சைடில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துல பார்க்கிங் ஃப்ரீ தான், ஸோ பே பண்ண வேண்டியதில்லை. பட் பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு அப்படியே நாங்கள் இப்போது கடல் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேர்க்கடலை சுண்டல் வாங்கிக்கணும். இது வந்து ஒரு 50 ரூபா. 4 பேர் போனோம், நாங்கள் 50 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டோம். இந்த சுண்டல் வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு இதை அப்படியே வாங்கிட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே நம்ம கடலை நோக்கி போகணும். கடல் கிட்ட போன அப்புறம் கடல் கிட்ட போகும்போதே உங்களுக்கு இந்த சுண்டல் காலி ஆகிடும். காலி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இறங்கி தண்ணியில் விளையாடலாம். நம்ம அடுத்து எந்த கடைக்கு போனோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடலை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். உலகத்தில் 4ல் 3 பகுதி இந்த கடல் நீரால் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்காவது இந்த கடல் யாருக்கு சொந்தம், எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த பார்டர்லேருந்து, இதுதான் பார்டர் லைன், அதாவது இந்த பீச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து அடுத்த 12 நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது 1.8 கிலோமீட்டர்ஸ். ஸோ 12 நாட்டிக்கல் மைல்னால் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய பகுதியாக தான் கருதப்படும். ஸோ இந்த மண்ணில் என்ன லா அப்ளிகபிளாக இருக்கோ, இந்தியாவுக்குள்ளே என்ன லா அப்ளிகபிளாக இருக்கோ அதே லா தான் வந்து அடுத்த 22 கிலோமீட்டர், அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஸோ அங்கே அந்த 12 கிலோமீட்டர் 12 நாட்டிக்கல் மைல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 12 நாட்டிக்கல் மைல்ங்கிறது கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எல்லா லாவும் அங்கே அப்ளிகபிளாக இருக்காது. பட் சில ஸ்பெசிஃபிக் லாஸ் மட்டும் அங்கே அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது இப்போது டாக்ஸேஷன் ரிலேட்டடு, இல்லைன்னா அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ரிலேட்டடு, அதாவது பொருட்கள் உள்ளே வர்றது போகிறது, அதுக்கப்புறமா இமிக்ரேஷன் ரிலேட்டட் ஆட்கள் உள்ளே வர்றது போகிறது, அதுக்கப்புறமா சானிட்டரி ரெகுலேஷன்ஸ், இங்கே வந்து மற்ற நாடுகள் அவங்களோட குப்பையோ இல்லை மற்ற தேவையில்லாத பொருட்களை டம்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அடுத்த 12 நாட்டிக்கல் மைல்ஸில் அப்ளிகபிள் ஆகும். இதில் இந்த முதல் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குல்ல, டெரிட்டோரியல் வாட்டர்ஸு, அங்கே வந்து
எந்த ஒரு வெளிநாட்டு ஷிப்போ இல்லை ஈவன் ஏர் ஸ்பேஸு இது எதுவுமே வந்து மற்ற கண்ட்ரி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வரதா இருந்தால் இன்னசென்ட்டாக அவங்க வந்துட்டாங்கன்னா அது பரவாயில்ல. மற்றபடி அவங்க பிளான் பண்ணி வந்தாங்கன்னா நம்ம இந்தியா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். பட் அடுத்து இருக்கிற 12 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது கண்டிஜியஸ் ஜோனுங்கிறது இங்கே வந்து ஷிப் ஏர் ஸ்பேஸை மற்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பஃபர் ஜோனு. இங்கே வந்து ஷிப்புமே வந்து இன்னசென்ட் பேசேஜ் இங்கே பண்ணுறதுக்கு அலோடு இருக்குது. நம்மளோட இந்த பார்டர் லைன்லேருந்து அடுத்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ், 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 400 கிலோமீட்டர்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 400 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைச்சாலும் சரி, சி வாட்டர் மேலேயோ இல்லைனா சி பெட்லேயோ உங்களுக்கு ஒரு ஆயில் கிடைக்குது, இல்லை கேஸ் கிடைக்குது, இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் விஷயங்கள் கிடைக்குது, அந்த மாதிரி எந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளோட கம்ப்ளீட் உரிமை அந்த நாட்டுக்கு சொந்தம். இப்போ இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆயில் ரிசோர்ஸ், அது கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கும். இப்போ இந்த 200 நாட்டிக்கல் மைலுக்கு முன்னாடியே வேற ஒரு கண்ட்ரி வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்துடும். அந்த மாதிரி ஒரு இந்த பார்டருக்கு முன்னாடியே வேற ஒரு கண்ட்ரி வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஈக்வி டிஸ்டன்ட்டாக 2 கண்ட்ரிக்கும் நடுவில் ஒரு இமேஜினரி லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லைன் தான் பேசிஸாக இருக்கும். அது இந்த பக்கம் வந்து இந்த கண்ட்ரிக்கும் அந்த கடல் பகுதியில் அந்த கண்ட்ரிக்கும் அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. ஈக்வி டிஸ்டன்ட்டாக ஒரு லைன் போட்டு பிரிச்சுப்பாங்க. இந்தியா ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி இந்த பார்டர் லைனில் வர பிரச்சனையால தான் நமக்கு நிறைய இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் இப்போ கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த ஒரு கார்ன் வாங்கிடணும். இந்த ஒரு கார்ன் வந்து 50 ரூபா. நாங்கள் 3 கார்ன் வாங்கிட்டு அப்படியே போகிறோம். கார்ன் நல்லா சுட சுட இது பண்ணி தராங்க மேலே. இப்போ இந்தியாவோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது, லெஃப்ட் சைடில் இந்த இது இருக்குது லக்ஷத்வீப்பு. ஸோ அந்த இதெல்லாம் நமக்கு எது இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த ஒரு 400 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இந்தியாவோட சேர்ந்தது. அங்கே கிடைக்கிற ஆயிலோ இல்லை கேஸோ எதுவாக இருந்தாலும் அது இந்தியாவை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியா கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனா வந்து இந்த லா பேஸ் பண்ணி மேனுவலாக அவங்க நிறைய தீவை வந்து சவுத் சைனா சீல அந்த ஏரியாவில் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த தீவை சுற்றி இருக்கிற கிலோமீட்டர் எல்லாமே வந்து சைனாவுக்கு சேர்ந்துடும். ஸோ அவங்க மேனுவலாக தீவை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை பற்றி நீங்கள் நியூஸில் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதுவுமே இந்த மாதிரி ஒரு மேரிடைம் பவுண்டரியோட இஷ்யூ ரிலேட்டட் விஷயம் தான். இதை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகே, ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஒரு பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கோம்.
பஜ்ஜி கடையில் எந்த ஒரு பிளேட் வாங்கினாலும் 80 ரூபா. ஸோ 6 பஜ்ஜி போட்டு தராங்க, 80 ரூபா ஒரு பிளேட்டு. நாங்கள் ஒரு பஜ்ஜி பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 சிப்ஸு, அந்த உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சிப்ஸு. ஸோ அது 2 வாங்கினோம். மொத்தமாக இது ஒரு 240 ருபீஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இந்த மெயின் ரோட் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து இந்த பக்கம் லெஃப்ட்டில் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் வரையும் நடந்து போகணும். போகிற வழியில் இருக்கிற கடையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம். மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடணும். வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் போனீங்கன்னா அங்கே நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடையை பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். இதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ். இது ஒரு புது கடைங்க. இது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேரளா சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த பைனாப்பிள், வெள்ளரிக்காய் இதெல்லாம் இந்த வினிகர் தண்ணியில் போட்டு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு கடை இங்கே இருக்குது, அது சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்தது தெரப்பிங்கிற இந்த ஒரு கேக் கடைக்கு. ஸோ அங்கே பஜ்ஜி சாப்பிட்டதை விட வேர்க்கடலை சாப்பிட்டதை விட இந்த கேக் ஷாப்பில் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. ஒரே ஒரு கேக் வாங்கினோம், அதுவே 240 ருபீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ அது முடிச்சுட்டு இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போக போகிறோம். இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் சில கடைகள்லாம் இருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம நடக்கலாம். எப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே பஞ்சாபி லஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். இந்த கடையில் லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமா அந்த முறுக்கு சாண்ட்விச் அதுவும் ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் ஒன்று வாங்கிட்டோம். முறுக்கு சாண்ட்விச் 80 ருபீஸ் நினைக்கிறேன், அந்த லஸ்ஸி ஒன்று 60 ரூபா. ஸோ இதையுமே வந்து 2 வாங்கிட்டோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம். ஏதோ நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அங்கே ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ் மாதிரி ஏதோ விற்கிறாங்க, அது வாங்கி சாப்பிட்ணுமா, அதை வச்சு தான் ஃபைனல் பண்ணணுமா பெசன்ட் நகர் பீச்சோட எபிசோட. பட் அந்த கடை ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் அடுத்து அதே மாதிரி இருந்த இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே ஏதோ ஒரு குச்சி ஐஸ் கொடுக்குறாங்க, அது மேலே கொஞ்சம் ஃபயர்லாம் பண்ணுறாங்க, அது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக கிளம்பிட்டோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.